சித்த மருத்துவத்தில் பாரம்பரியமாக பயன்படுத்தி வரக்கூடிய மிக பழமையான மூலிகை தாங்க கருஞ்சீரகம். அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை அதிக அளவில் உணவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால தான் அவங்களுக்கு இதயம் சார்ந்த நோய்கள் அதிகமாக வர்றதே கிடையாது. யுனானி மருத்துவத்திலுமே கருஞ்சீரக எண்ணெய் ஒரு சிறந்த உடல் தேர்ச்சியாக பயன்படுத்தப்படுது. கருஞ்சீரகத்தினுடைய சிறப்புகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன, அதன் மூலமாக குணமாகக்கூடிய நோய்கள் என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்தக்கூடும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு செடி வகையை சார்ந்த மூலிகை. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா பிளாக் கியூமின் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதனுடைய தாவரவியல் பெயர் பார்த்திங்கன்னா நிஜல்லா சடிவா. இந்த மூலிகையினுடைய பிறப்பிடமே தெற்கு ஐரோப்பியா மற்றும் தென்மேற்கு ஆசிய நாடுகள் தாங்க. மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பா, இந்தியா இது போன்ற நாடுகளில் அதிக அளவில் பயிரிடப்பட்டுருக்கு. இந்த செடியில் இருக்கக்கூடிய காய் கனியிலிருந்து வெளிப்படக்கூடிய விதை தான் மூலிகை நம்ம பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் கசப்புத்தன்மையாக தான் இருக்கும் கருஞ்சீரகம். இந்த விதைகள் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் பெற்றிருக்கக்கூடியது. அதாவது பிரசவத்துக்கு அப்புறமா பெண்களுக்கு வரக்கூடிய உடல் வலி, சோர்வு இது மாதிரியான பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு கருஞ்சீரகம் தான் ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கருஞ்சீரகத்தை கொஞ்சமாக தேன் விட்டு அரைத்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் நல்லா சுரக்கும். கருப்பையை இயல்பு நிலைக்கு மாற்றக்கூடிய தன்மை இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. ஸோ அதனால தான் பிரசவத்துக்கு அப்புறமா கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கருஞ்சீரக பொடியை கொடுப்பாங்க. கருஞ்சீரக பொடியோட கொஞ்சமாக பனவெல்லம் சேர்த்து கொடுத்தோங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியே வந்துடும். இது எப்போ இருந்து கொடுப்பாங்க அப்படின்னா குழந்தை பெற்ற 3ஆம் நாள்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது நம்ம கர்ப்பப்பை க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி தோல் நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கருஞ்சீரகம் ஒரு சிறந்த மருந்து. ஏன்னா கருஞ்சீரகத்தை அரைச்சி நல்லெண்ணெயில் குழப்பி அந்த கரப்பா, சிரங்கு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது மேலே பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக குணமாயிடும். அதே மாதிரி கருஞ்சீரக பொடியை தேன்லேயோ அல்லது நீர்லேயோ கலந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா மூச்சு முட்டுறது நீங்கி போயிடும். மழை குளிர்காலத்தில் பாடாப்படுத்தக்கூடிய அந்த மூக்கடைப்பு நோய்க்கு கருஞ்சீரகம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இதை எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை 50 மில்லி தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து சூடாக்கி ஆறுனதுக்கு அப்புறமா அதில் 2 சொட்டு மூக்கில் விட்டீங்க அப்படின்னா மூக்கடைப்பு இருந்துச்சு அப்படின்னா சரியாக போயிடும். அதே மாதிரி இரும்பல், விக்கல் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கருஞ்சீரக பொடி தாங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 1 ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை அரைச்சி அந்த டீஸ்பூனில் எடுத்து பூண்டு விழுது மற்றும் தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய சளியெல்லாம் வெளியேற்றி கொடுத்துடும். கருஞ்சீரகத்தை பொடித்து மோரோட கலந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா விக்கல் சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னா அதையும் இந்த கருஞ்சீரக பொடி அகற்றி கொடுத்துடும். அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கருஞ்சீரக பொடி, அதாவது 1 ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை வெந்நீர்லேயோ இல்லைனா தேன்லேயோ கலந்து காலை மாலை அப்படின்னு 2 வேளை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள், பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் இது எல்லாமே படிப்படியாக கரைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்பவே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னா மாதவிலக்கு தாங்க. மாதம் மாதம் நடைபெறக்கூடிய இந்த மாதவிலக்கு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைக்கு 1லேருந்து 3 கிராம் அளவுக்கு கருஞ்சீரக பொடி எடுத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மாதவிடாய் ஒழுங்காயிடும். அதாவது பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரெகுலராக மாறிடும். மாதவிடாய் நேரத்தில் வயிற்று வலி ஏற்படும் இல்லையா, அந்த சமயத்தில் கருஞ்சீரகத்தை வறுத்து பொடித்து நீங்கள் தேன்லேயோ கருப்பட்டிலையோ கலந்து சாப்பிட்டு வாங்க. ஸோ மாதவிடாய் தொடங்கக்கூடிய தேதிக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்று வலி, ரத்தப்போக்கு, அடிவயிறு கனமாக இருக்கிறது, சிறுநீர் கழிக்க சிரமப்படுறது இந்த மாதிரியான எல்லா ப்ராப்ளம்ஸுமே சரியாக போயிடும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சில பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் கலந்து நீங்கள் பொடியாக்கிக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஸோ வெந்தயம் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க, ஓமம் 100 கிராமு, கருஞ்சீரகம் 50 கிராம் எடுத்து நல்லா வறுத்துட்டு பொடியாக்கிக்கோங்க. இந்த பொடியை 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு வெதுவெதுப்பான நீரில் டெய்லியுமே நைட்டில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும். இதை குடிச்சிட்டு நீங்கள் வேறு எதையுமே சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் ரெகுலராக இதை மட்டும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சுக்களும் மலம், சிறுநீர், வியர்வை இது வழியாகவே வெளியேறிடும். அதனால் தேவையற்ற கொழுப்புகள் நீங்க ஆரம்பிச்சிடும். ரத்தமும் பார்த்திங்கன்னா சுத்தமடைய ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டமும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஆண்மை பெருகணும்
அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் கருஞ்சீரகத்தை பயன்படுத்துங்க. இந்த கருஞ்சீரகத்தை நல்லெண்ணெயில் வந்து காய்ச்சி அந்த தைலத்தை கொஞ்சமாக எடுத்து வெத்தலையில் பூசி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்மை வந்து பெருக ஆரம்பிக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் ஆணுறுப்புல தடவுனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தளர்ச்சி வந்து நீங்க ஆரம்பிக்கும். அதே போல் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல கருஞ்சீரகத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கட்டுப்பாடோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லக்கூடிய புற்றுநோயை தடுக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்ப உதவியாக இருக்குங்க. கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்களை வந்து தடுக்கும். இரத்த புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கணையம், கல்லீரல், கர்ப்பப்பை, பெருங்குடல், வாய் புற்றுநோய், இது மாதிரி எல்லா புற்றுநோய்களையும் வராமல் வந்து தடுக்கும். ஏற்கனவே புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னா கூட எந்த நீங்கள் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாலுமே உங்களுடைய உணவில் கருஞ்சீரகத்தை கொஞ்சம் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி விஷக்கடி இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதுவும் குணமாகும். ஜீரகப்பொடியை நீராகாரத்தோடு சேர்த்து நீங்கள் 3லேருந்து 7 நாள் காலையில் மாலையில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நச்சுக்கடி என்ன இருந்தாலும் சரியாக போயிடும். அதே மாதிரி தலைவலி, மூட்டு வலி இதெல்லாம் நீங்கிறதுக்கு நீங்கள் வந்து கருஞ்சீரகத்தை வந்து பயன்படுத்துங்க. கருஞ்சீரகத்தை வெந்நீர் விட்டு நல்லா அரைச்சிட்டு தலையில், நெற்றி பகுதியில், மூட்டு வலியில் இந்த இடத்துலலாம் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கருஞ்சீரகத்தில் இவ்வளோ பயன் இருக்குது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதில் பயன் நல்லதாக இருக்குது அப்படின்னா அதில் கெட்டதும் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி கருஞ்சீரகத்தை யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கருஞ்சீரகத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாயை தூண்டக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ கர்ப்பிணிகள், கருத்தரிக்க விரும்பக்கூடியவங்களாம் கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி ரத்த அழுத்தத்துக்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த கருஞ்சீரகத்தை அளவோடு தான் எடுத்துக்கணும். ஏன்னா ரத்த அழுத்தத்துக்கு இது வந்து குறைக்கிறதுக்கான மருந்து. ஸோ அதோடு நீங்கள் மருந்து எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து கை கொடுக்காமல் போகலாம். கருஞ்சீரகத்தை நீங்கள் தினமுமே அளவோடு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இது ஆயுள் காக்கக்கூடிய இறை மருந்து அப்படின்னு சொல்லலாம். எந்த சந்தேகமும் கிடையாது. மேலும் இந்த கருஞ்சீரகத்தில் தைமோ குயினின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. சர்க்கரை நோய் கட்டுப்பாடு வேணும், எடை குறைக்கணும், சுவாச பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாங்க சருமத்தையும் வந்து பாதுகாக்கும். மாதவிடாய் பிரச்சனை அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல மருந்து. ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றியும் கண்டிப்பாக தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கருஞ்சீரகம் வந்து பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து தயாரிக்கக்கூடியவங்கெல்லாம் கருஞ்சீரகம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். நமக்கு வந்து அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு கருஞ்சீரகத்தை வந்து பயன்படுத்தலாம். இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே வந்து நல்ல பயன் கொடுக்கக்கூடியது. பிளாக் யூமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களை வந்து பெற்றிருக்கு. ஸோ உங்களுக்கு கருஞ்சீரகம் பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கருஞ்சீரகத்தினுடைய நன்மைகளில் வேறு என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.